நான் இப்போ காமிக்க போற ரெசிபி எக்லயே ஒரு வித்தியாசமான எக்ஸைட்டிங் ரெசிபி. நம்ம எல்லாம் வந்து எக்ல ஆம்லெட் பண்ணுவோம், பொரியல் பண்ணுவோம், குழம்பு பண்ணுவோம். இது வந்து ஒரு எக் சுக்கா, கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்டா. இந்த எக் சுக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஹாய், வெல்கம் டு டாக்டர் நித்யாஸ் கிச்சன். ஸோ எக் வந்து ஒரு ஃபண்டாஸ்டிக் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன், கால்சியம், விட்டமின் டி. ஸோ இவ்வளோ நல்ல எக் வந்து குழந்தைங்கள்ல இருந்து அடல்ட்ஸ் வரைக்கும் டெய்லி கண்டிப்பாக ஒரு எக் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி சூப்பரான எக் வச்சு அதை விட சூப்பராக ஒரு டிஷ் பண்ணலாமா? வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த எக் ரெடி பண்ணுறதுக்கு நான் 4 எக் எடுத்து அதை உடச்சிக்க போகிறேன். இந்த எக்குக்கு தேவையான சால்ட், கொஞ்சமாக ஃப்ரெஷ் பெப்பர். இது வந்து என்னுடைய ஒரு அமேசான் ஃபைண்டு ஃப்ரெஷ் பெப்பர் கிரைண்டர். ஒரு மேலே வந்து ஒரு பேட்டரி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக பெப்பர் கிடைக்கும். ஸோ இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஸோ லைட்டாக வந்து ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் தடவிக்கலாம். நீங்கள் ஒரு தட்டில் கூட தடவிக்கலாம். நம்ம இந்த எக்கை ஸ்டீம் பண்ணி எடுக்கணும். ஸோ நம்ம பீட் பண்ண எக்கை இதில் ஊற்றி நம்ம ஒரு 7 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ண போகிறோம். ஸோ நான் ஒரு ஸ்டீமை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதில் இந்த எக்கை நம்ம ஒரு 7 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ண போகிறோம். ஸோ அந்த எக் ஸ்டீம் ஆகிட்டு இருக்கிற டைமில் நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து செட்டிநாடு மசாலா பவுடர் பண்ண போகிறோம். அதுக்கு 1 டீஸ்பூன் பெப்பர், 3/4 டீஸ்பூன் சீரகம், 3/4 டீஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 பிஞ்ச் கல்பாசி, 3 கிராம்பு, 1 பட்டை, 1 ஸ்டார் அனீஸ், இந்த நட்சத்திர சோம்புன்னு சொல்லுவாங்கல்ல அது, ஸ்டார் அனீஸ் ப்ளஸ் 2 ஏலக்காய். இதோட ஒரு 10 கருவேப்பிலை, ஒரு சின்ன பிஞ்ச் நட்மெக் வேணும். ஸோ அந்த நட்மெக் நான் லைட்டாக துருவி போட்டுறேன், ரொம்ப போட்டுறாதீங்க. கல்பாசி மட்டும் நீங்கள் வந்து செட்டிநாடு குசினில் மறக்கவே கூடாது. அந்த ஒரு அட்டகாசமான ஃப்ளேவர் வந்து அந்த கல்பாசியிலேருந்து தான் வரும். ஸோ இதை வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஒரு 2 மினிட்ஸ் வறுபட்டா போதும். கரிச்சிடாதீங்க, கரிச்சிருச்சுன்னா அப்புறம் கசந்துரும். ஸோ வாசனை வந்த உடனே இதை ஆஃப் பண்ணி நான் வந்து இதை வந்து பவுடர் ஆக்கிட போகிறேன். ஸோ இப்போ ஒரு பேனை சூடு பண்ணலாம். நான் வந்து எவர்சில்வர் பேன் வச்சுருக்கேன். ஸோ இந்த எவர்சில்வர் பேனை நீங்கள் நான்ஸ்டிக் பேன் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஆயில் யூஸ் பண்ணாமல் அந்த பேனை நல்லா ஹீட் பண்ணுங்க. நீங்க தண்ணி இப்படி டிராப்ஸ் போட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த டிராப்ஸ் இப்படி வரணும். ஸோ இந்த மாதிரி வந்துருச்சுன்னா உங்க பேன் நல்லா சூடாகி நான்ஸ்டிக் எஃபெக்ட் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ ஆயில் ஆட் பண்ணலாம். ஸோ ஆயில் சூடான உடனே நான் இங்க வந்து ஒரு பெரிய வெங்காயம் சாப் பண்ணி வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ண போறேன். ஸோ இதோட கருவேப்பிலை. இந்த வெங்காயம் வதங்கட்டும். நம்ம வந்து நம்மளுடைய செட்டிநாடு மசாலா பவுடரை பவுடர் பண்ணி கொண்டு வந்துடலாம். பாருங்க, செட்டிநாடு பவுடர் ரெடி ஆயிடுச்சு. ஸோ வெங்காயம் கலர் மாறுற டைமில் நீங்கள் வந்து 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு மசாலா. நம்ம வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போடலாம். நம்ம அரைச்ச அந்த பவுடரில் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுங்க. கொஞ்சமாக உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். ஸோ எண்ணெயில் இது 1 நிமிஷம் வதங்கட்டும். ஸோ இப்போ ஒரு 7 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம எக் வந்து வெந்துருச்சு, எடுக்கலாம். பாருங்க, எக் ரெடி ஆயிடுச்சு. ஸோ எக்கை வெளியில் எடுத்துடலாம். இதை குட்டி குட்டி க்யூப்ஸாக வெட்டிக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி வரும். ஸோ இந்த மசாலா ஒரு 1 நிமிஷம் வதங்கின உடனே நம்மளுடைய அந்த எக் பீசஸை இதில் போட்டுருங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சுடுதண்ணி ஆட் பண்ணி இந்த எக் வந்து அந்த மசாலாவோட வந்து ஒரு 5 மினிட்ஸ் நம்ம குக் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள், நம்மளுடைய செட்டிநாடு ஸ்டைல் முட்டை சுக்கா ரெடி ஆயிடுச்சு. முட்டை வாசனை அறவே பிடிக்காதவங்க கூட கண்டிப்பாக இந்த ரெசிபியை வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஸோ பாருங்க, நம்மளுடைய முட்டை சுக்கா சூப்பரா ரெடி ஆயிருச்சு. ஸோ கண்டிப்பா எக் வச்சு இந்த எக்ஸைட்டிங் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு சூப்பரான அட்டாசமான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். பாய்.